தேவனுடைய நாமத்தை கொஞ்சம் மைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றியப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் ஆயிற்றே. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் ஆயிற்று. கர்த்தர் செயலிது, கர்த்தர் செயலிது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. சொல்லுவோமா? கர்த்தர் செயலிது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. சொல்லுவோமா? எஸ்லா. உங்க பேரன்பு ஒவ்வொரு நாளும் துன்ப வேளையில் நோக்கி
நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. எந்த துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேயோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். கரங்களை வைத்து சொல்லுவோமா? இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா. தோல்வி இல்லை அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா. தோல்வி இல்லை அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா. தோல்வி இல்லை அல்லேலூயா, வெற்றி உண்டு. கரங்களை சைத்தப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? என்றென்றும் உள்ளது உமது பேரன்பு. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம், ஆண்டவரே போகிற இடங்களிலெல்லாம், ஆண்டவரே சந்திக்கிற நபர்களிடத்திலெல்லாம், ஆண்டவரே நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் ஆண்டவரே உங்கள் அன்பை குறித்து நீர் எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே அன்பை குறித்து, நன்மையை குறித்து, ஆண்டவரே செய்த அற்புதங்களை குறித்து, அதிசயங்களை குறித்து, ஒவ்வொரு இடங்களிலெல்லாம் உங்கள் நாமத்தை குறித்து அறிகிற அறிவின் வாசனையை ஆண்டவர் எங்கு நாங்கள் பறைசாற்ற தேவரின் வாசனையாய் நாங்கள் வீச ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா. அந்த மகிமையின் கரமைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. இதுவரைக்கும் ஆண்டவரே அன்பின் கைகளால் எங்களை கட்டி இழுத்து கொண்டீங்களே, உன் நேசத்தால் மயங்கி திரிய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் மகிமையின் கரம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் எங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றினீரே, ஆண்டவர் வெற்றி பவனி செய்யும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே. நீங்க எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறீங்களே ஆண்டவரே, தீமையான அனைத்தையும் இதுவரைக்கும் நன்மையாய் மாற்றி தந்தீங்களே. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர் வல்லவர் வல்லவர், நீங்க போதுமானவர் அப்பா. ஓ இதுவரைக்கும் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மகிமைக்காக, மகத்துவங்களுக்காக, செய்த அற்புதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி வெளியிலே எடுக்கிற ராஜாவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை
தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. உங்கள் திருநாமம் அது பரிசுத்தமானதே, உங்கள் திருநாமம் பரிசுத்தமானதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தா மூடுகிறீ, கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் வல்லவன், நீர் மகிமையான காரியங்களை, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அதிசயமான காரியங்களை அனுதினமும் நீர் செய்து கொண்டு வருகிற நம்முடைய மகத்துவங்களுக்காக மகிமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நீர் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி படிக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்களை வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு பலத்தின் மேல் பலனடைய ஒவ்வொரு நாளுங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள், வாழ்வளிக்கும் வார்த்தைகள், எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், எங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், ஆண்டவரே எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராய் ஆண்டவரே எங்களை நகர்த்தி கொண்டு போகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. ஆண்டவரே ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே சுடர்களைப் போல நாங்கள் பிரகாசிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆன்மீன் பரிசுத்தமுள்ள கரத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வேதத்தின் வெளிச்சத்திலே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துவீராக. என் கண்கள் வணக்கங்கள் திறக்கப்படுவதாக. பரிசுத்தரை ஒவ்வொரு நாள் நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அது ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வழியாகவே நாங்கள் கண்டு கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 9வது அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 9லிருந்து 11 இஸ்ரவேலரை பற்றிய தேவனுடைய தேவ திட்டம். 9, 10, 11 ஆகிய அதிகாரங்களில் இஸ்ரவேலரை குறித்த தேவனுடைய திட்டத்தை படிக்கிறோம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்விதமாக காரியங்கள் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். விசேஷமாக 9வது அதிகாரம் தேவனுடைய ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும், காட்ஸ் சாவர்னிட்டி அண்ட் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரெண்டும் சமநிலைப்படுத்தப்பட்டு நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் நம்முடைய ஒரு ஓர கொள்கைக்கு போய்விடுவோம். தேவனுடைய ஏகாதிபத்தியம், தேவனுடைய சர்வ அதிகாரம், தேவனுடைய காரியம் அப்படியும் இருக்குது. அதே சமயத்தில் மனிதனுடைய பொறுப்பும் இருக்கிறது. தேவன் தான் எல்லாம் செய்கிறார், தேவன் தான் எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுவிட விட முடியாது. நம்முடைய பொறுப்பில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் 5 உதாரணங்களை பார்க்குறோம். முதலாவதாக ஆபிரகாமை பார்க்குறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஏகாதிபத்தியமும் ஆபிரகாமுடைய பொறுப்பையும் பார்க்குறோம். அதுபோல் ஏசா யாக்கோபை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம். கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார் என்று படிக்கிறோம். அதில் கர்த்தருடைய ஏகாதிபத்தியமும் யாக்கோபுடைய பொறுப்பையும் பார்க்குறோம். மோசையும் பார்வோனும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது இஸ்ரவேலரும் புறவினத்தாரும், அதில் ஓசியாவை உதாரணத்தை எடுக்கிறோம், ஏசாயாவை உதாரணமாக பார்க்குறோம். இந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவனது ஏகாதிபத்தியம், மனிதனது பொறுப்பு அப்படின்றதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ப்ராக்டிக்கல் நடைமுறை பாடங்கள் என்ன? தேவனுடைய ஏகாதிபத்தியம் இருக்குது, நம்முடைய பொறுப்பு இருக்குது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நடைமுறை ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதில் கடந்த வாரத்தில் ஒரு காரியம் சொன்னேன். நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிகுந்த பயபக்தியோடு காணப்படும். தேவனுடைய ஏகாதிபத்தியம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நம்மளை பலப்படுத்தியிருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்றதுக்காக நம்ம எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்னு இல்லை. நாம் நம்முடைய பொறுப்பில் பயபக்தியாய் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமென். ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு காரியம். ரெண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னென்னா, அவசரப்படாத வேத ஆராய்ச்சி அவசியம். தேவனுடைய காரியங்களை மேல் தோற்றமாக சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவைகள் வேத வசனத்தை சந்தேகிக்கிற மாதிரி இருக்கும். என்ன, கர்த்தர் இப்படி சொன்னார், ஆனால் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் துல்லியமான பொறுமையோடு கூட நீங்கள் வேதத்தை நுணுக்கமாக ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா தான், ஆஹா, இது தேவனுடைய வெளிப்பாடு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று, தேவனுடைய ஏகாதிபத்தியம், கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார். இப்போ உதாரணமாக முதல் 5 வசனங்களை, ரோமர் 9:1 5 வரைக்கும் வசனங்களை வாசிச்சிங்கன்னா, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் எனது மனசாட்சியும் சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். ஆமென். 5 வரைக்கும் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறத குறித்து பவுல் பரிதபிக்கிறத பார்க்குறோம். ஏன்னா இவ்வளவு ஸ்லாக்கியங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் இவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வாக்குத்தத்தங்கள், ஆராதனைகள் இவர்களுக்குரியதாக இருக்குது.
ஆனா இவங்க இன்னும் மேசியாவை கண்டுகலையே அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை பொய்யாவதா அப்படின்ட்டு அடுத்த வசனமே பவுல் கேட்கிறாரு. தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. தேவ வசனம் அவமா போயிற்று என்று சொல்லக்கூடாது. அவமாயிடுச்சப்பா, கர்த்தர் இப்படி சொன்னார் ஆனா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அதாவது மேலோட்டமா பார்த்தா கர்த்தர் சொன்னபடி இவங்க இல்ல. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேனார். ஆனால் பார்த்தா ஒருத்தரும் மேசியாவை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. மேல் தோற்றமாக நீங்கள் மேலாக்கா அந்த நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லாத மாதிரியும், அது என்னடா கர்த்தர் சொன்னது ஒரு மாதிரி இருக்குது, இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தேவவசனம் அவமா போல. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. எல்லாரும் அப்பதான் பவுல் துல்லியமா நுணுக்கமா ஆராய்ச்சி செய்கிறாரு. அல்லவே அடுத்த வசனம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும், அவர்கள் இஸ்ரவேல் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்போ பவுல் அழகான ஈசாக்கினிடத்துல தான் உன் சந்ததி விளங்குன்னு சொன்னாரு. ஆபிரகாம் சந்ததியில தான் இருக்கும். ஆனா ஆபிரகாம் பிறந்த எல்லாரும் என்ன இல்ல, பிள்ளைகள் இல்ல, இஸ்ரவேலர் அல்ல. புரியுதுங்களா? அப்போ இது மேலோட்டமாக பார்த்தா என்னங்க ஆபிரகாமின் பிள்ளை இஸ்மவேலு அவர் ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாம்சத்தின்படி பிறந்த, அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஆமென். அப்போ மேல எழுந்த வாரியா நம்ம வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா சில காரியங்களில் வேதவசனம் சந்தேகிக்கக்கூடியதாகவும் முரண்பாடு இருக்கிறதாகவும் நமக்கு தோன்றும். அதை நுணுக்கமாக துல்லியமாக பொறுமையோடு வேத ஆராய்ச்சியில் நம்ம பட்டோம்னா தேவனுடைய தேவன் சொன்ன காரியங்கள் அது நூலிழை போல ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறத நம்மால் பார்த்து விட முடியும். ஸோ தேவன் தமது வசனத்தில் என்றென்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நம்ம தேவனுடைய எழுத்துக்களை நம்ம படிக்கணும். கர்த்தர் அந்த ரகசியங்களை கிருபையாக நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். இஸ்ரவேல தேவனது தெரிந்தெடுப்பில் அடைந்த வீழ்ச்சியின் ரகசியத்தை பவுல் ஆவின் வெளிப்பாட்டினால் அந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கிறார். ஸோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளானவர்களே பிள்ளைகள். மேலெழுந்தவாறே அப்போ கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்றது மேலெழுந்த வாரியா நம்ம பார்த்தோம்னா அது நடக்காத மாதிரி தான் இருக்குது. ஆனால் பவுலோட அழகா ஆவியின் வெளிப்பாட்டினால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஈசாக்கினிடத்துல உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொன்னதை வச்சு அவர் புரிஞ்சுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஏகாதிபத்தியம் மனிதனுடைய பொறுப்பு அப்படின்ற காரியங்களை தேவன் தெரிந்து கொண்டவர்களை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிவிடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துட முடியாது. வேதத்தில் சில உதாரணமாக வேதவசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தேவனுடைய ஞானத்தை கொண்டு பரிசுத்தாவின் துணை கொண்டு அதை நான் படித்து அந்த முரண்பாடுங்க ஒரு சில 2 உதாரணங்களை நான் காட்டுறேன். நிறையா இருக்குது. அதில் 2 உதாரணங்களை உதாரணமாக தாவீது அந்த கட்டின ஆலயம், அந்த கட்டப்பட்ட இடம், அது வாங்கப்பட்ட கிரயம், அதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். உதாரணமாக 1 நாளாகும் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ, 3 வருஷ பஞ்சமோ, அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ, 3 மாத சங்காரமோ, அல்லது 3 வருஷ பஞ்சமா, 3 மாத சங்காரமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோயா, எல்லாமே 3ல இருக்கு பாருங்க. 3 வருட பஞ்சமா, 3 மாத சங்காரமா, 3 மாத கொள்ளை நோயோ, 3 நாள் கொள்ளை நோய், 3 வருஷம் 3 மாசம் 3 நாள். இந்த 3ல ஏதாவது 3ல ஒன்றை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ இன்னொரு இடத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் 24:13 வாங்க. அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? எத்தனை வருஷம்?
7 வருஷம் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர ஆ, நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? ஆ. அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? 3 நாள் கொள்ளை நோய். இப்போ கவனிங்க, இங்க 7 வருஷம் பஞ்சம், மீதி 2 மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுதா இல்லையா? என்ன நான் சொல்றது புரியுதா இல்லையா? அங்க என்ன சொல்றாரு? 3 வருஷம் பஞ்சமோ, 3 மாதம் சத்துருக்கள் தொடரணுமா? அது கரெக்டா மேட்ச் ஆகுது 2 இடத்துலையும். நீ 7 வருஷம் பஞ்சமா, இங்க 3 வருஷம் பஞ்சமா? அப்ப எத்தனை வருஷம் தான் பஞ்சம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. என்னங்க அங்க நாளாகமத்தில் 3 வருட பஞ்சம் போட்டிருக்கு, இங்க 7 வருட பஞ்சம் இருக்கு. அப்ப இது 7 வருஷமா 3 வருஷமா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். யாருக்கு வரணும்னா, அது ரெகுலராக பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா வரும். நம்ம தான் நாளாகும் அப்படின்ட்டு தள்ளி வச்சிருக்கோமே. அதனால அதுக்கு அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு சந்தேகம் வர போகிறதுல பிரச்சனையும் இல்லை. கருத்து அப்போ வேதத்தை படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு. இதனுடைய பின்னணியை உங்களுக்கு தெரியும், நான் நம்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணிக்கைக்கு உட்படுற யார்? தாவீது. என்ன நம்பர், அதாவது இராணுவத்தை என்ன சொல்லிட்டார். அவர் அதை செஞ்ச அந்த பாவத்தை நிமித்தமாக இந்த 3 காரியங்கள், அதாவது 3 வருட பஞ்சமா, நாளாகமத்தில் 3 வருட பஞ்சமா, 3 மாத சத்துருக்கள் தொடரணுமா, 3 நாள் கொள்ளை நோயா அப்படின்னு. இப்போ இந்த 1 நாளாகமும் 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. போதும், ரைட். கவனிங்க, தாவீதின் நாட்களில் 21வது அதிகாரத்தில் 3 வருஷம் பஞ்சம் இருந்தது, பஞ்சம் இருந்தது. கரெக்டா? இதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு? 24வது அதிகாரத்தில் தான் என்ன சொல்றார்? இராணுவத்தை என்ன சொல்றார்? அப்போ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துல தான் இப்படி என்னதுனால அடுத்த வருஷத்துலேருந்து அப்போ நாளாகம புஸ்தகத்தில் 3 வருஷம் சொல்றது, இனிமே 3 வருஷம். காத்திருக்க தரிசி சொல்றது, ஏற்கனவே 3 வருஷம் பஞ்சம் இருந்திருக்கு, இந்த 4வது வருஷம் கடந்துட்டீங்க, இன்னும் 3 வருஷம் சேர்த்து 7 வருஷமா? இது புரிஞ்சுதா? ஏற்கனவே 3 வருஷம் பஞ்சம் இருக்கும் போது, 3 வருஷம் பஞ்சம் முடிஞ்சிடுச்சு, 4வது வருஷம் பஞ்சம் நடக்கும் போது தான் இவர் எண்ணிக்கை என்ன சொல்றார். அப்போ என்ன சொல்லிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து அப்போ தீர்க்கதரிசி கேட்குறாரு நாளாகம புஸ்தகத்தில், இன்னும் 3 வருஷம் பஞ்சம் வரணுமா? இன்னும் 3 வருஷம் இல்லை, இன்னும் என்ற வார்த்தை இல்லை, 3 வருட பஞ்சமோ அப்படின்றது, இனிமே 3 வருஷம் பஞ்சம் வரணுமான்னு கேட்குறாரு. ஆனால் சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது காத்திருக்கத்தை சொல்லும் போது 7 வருட பஞ்சம் வேணுமா? அப்போனா நான் ஏற்கனவே 4 வருஷம் இருந்திருக்கு, இன்னொரு 3 வருஷம் உனக்கு பஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குறார். ஆக இப்போது இது தனித்தனியாக பார்த்தோம்னா அது புரியாது. சேர்த்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு இதை துல்லியமாக இது மேலோட்டமாக பார்த்தோம்னா என்ன தெரியுமா? ஆமாம்மா, வேதம் முரண்பாடாக தான் இருக்குது, கர்த்தர் சொன்னது ஒரு மாதிரி இருக்குது, இது நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, எப்படி நம்புறது? இது அதாவது இன்ஃபேக்ட் இதெல்லாம் எப்படின்னா, வேதத்தை எதிர்ப்பாளர்கள் இருக்காங்களே, அவங்க நம்மளை விட நல்லா நிறைய படிக்கிறாங்க. இப்படி சொல்லியிருக்குது, இப்படி சொல்லியிருக்குது, அங்கே முரண்பாடு இருக்கிறது. ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன், முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்ல வரேன்? அப்போது இதை துல்லியமாக ஆராய்ந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 2 சாமுவேல் 24:24. அர்வனாவை பார்த்து, அதாவது இந்த சம்பவம் தெரியும், 3 நாள் கொள்ளை நோய் வந்துருச்சு. 3 நாள் கொள்ளை நோய் வந்த பிறகு ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, அந்த கொள்ளை நோயினால தாக்கப்படும் போது ஓர்னானின் களம் வரும்போது அது நிறுத்தப்படுகிறது. அந்த நிறுத்தப்பட்ட அந்த அர்வனானின் களம், ஓர்னானின் களத்துல தான்
நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் நான் இலவசமா அதை வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அதை 50 சேக்கல் வெள்ளிக்கு கொண்டான், நிறை வெள்ளிக்கு கொண்டான். 1 நாளாகமம் 21 24 25 1 நாளாகமம் 21 24 25. அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி அப்படியல்ல நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து. இப்போ தாவீது அதை 50 சேக்கலுக்கு வாங்கினாரா 600 சேக்கலுக்கு பொண்ணுக்கு வாங்கினாரா? கேள்வி வரணுமா வரக்கூடாதா? ஏன் வரலன்னா படிக்கல. தாவீது அந்த களத்தை 50 சேக்கலுக்கு வாங்கினாரா அல்லது 600 சேக்கல் பொண்ணுக்கு வாங்கினாரா? 50 சேக்கல் வெள்ளிக்கு வாங்கினாரா அல்லது 600 சேக்கல் பொண்ணுக்கு வாங்கினாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுமணும். அப்போ முரண்படுற மாதிரி இருக்குதே அப்படின்றப்போ இதையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்குவார். என்னன்னா அங்கே அந்த ஓர்னானின் களம் வந்தப்போ அந்த இடத்துல பலி செலுத்தணும் மிருகம். அந்த இடத்துக்கு அந்த களத்துக்கு தான் அவன் 50 சேக்கல் கொடுத்தான். நீங்கள் திரும்ப வாசித்தீங்கன்னா ராஜா அர்வனாவை பார்த்து 24 அப்படியல்ல நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் அந்த களத்தை மாடுகளை சேர்த்து 50 நிறை வெள்ளிக்கு சேக்கல் வாங்கலாம். இங்க வரும்போது 4ஆம் புஸ்தகத்தில் வரும்போது களத்தை வாங்கல, நிலத்தை வாங்கினான். எல்லாத்தையும் சேர்த்து அங்க பலி செலுத்துறதுக்குரிய பர்டிகுலர் இடத்தையும் அந்த மாட்டையும் சேர்த்து அவங்ககிட்ட வாங்கும் போது 50 நிறை வெள்ளி சேக்கலுக்கு வாங்கினான். அதை சுற்றி இருக்கிற லேண்டை வாங்கும் போது 600 சேக்கல் பொண்ணுக்கு வாங்கினான். அப்படிதான் இருக்கு. ரைட்டா? அதை நம்ம சரியா இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ மேலோட்டமாக பார்த்தா முரண்படுற மாதிரியே இருக்குது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. தாவீது இன்னொரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு நான் அடுத்ததுக்கு போகிறேன். தாவீது அவங்க அப்பாவுக்கு 7வது குமாரனா 8வது குமாரனா? 8. நீங்கள் 4ஆம் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அது 7வதுன்னு இருக்கும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 7வதுன்னு இருக்கும். ரைட். 2வது 3வது தேவனுடைய ஏகாதிபத்தியம், மனிதனது பொறுப்பு. இதில் நம்ம ப்ராக்டிக்கலாக நடைமுறை பாடங்களில் 3வதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் அல்லது காரியம் என்னென்னா, தேவனது நோக்கம் திட்டம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். தேவனது நோக்கம் திட்டமும் அதுதான் தேவனது ஏகாதிபத்தியம், நிச்சயம் நிறைவேறும். என்னதான் மனிதன் தவறு செய்தால் கூட அவரது நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். தேவனது பரிபூர்ண நீதியினால் அவரது நோக்கம் திட்டம் நற்குணத்தையோ துர்க்குணத்தையோ சாராமல் தனித்து நிலையா நிற்கிறது. ரோமர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 10 15 வரைக்கும் வாசிங்கன்னா, இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல், உங்க செயல்களை பார்த்து அதை அவர் செய்யாம அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அதாவது கற்பத்தில் இருக்கும் போதே மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு நல்ல காரியம் ஒன்றும் செய்யவில்லை. யாரு? யாக்கோபு நல்ல காரியம் செய்யல,
ஏசா கெட்ட காரியமும் செய்யலை, இன்னும் பிறக்கலை, பேர் வைக்கலை, இன்னும் நடக்கலை, இன்னும் பேச ஆரம்பிக்கலை, ஒன்றும் பண்ணல. கருவில் இருக்கும் போதே சொல்லிட்டார். ஏங்க அப்படி சொன்னீங்க? அப்படி அப்போது தேவனுடைய திட்டமும் நோக்கமும் உங்கள் செயல்களால் மாறுறது இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்க செயல்களால், அது செயல்களால் நிற்காம, கிரிகளால் நிற்காம, அழைக்கிறவராலே நிலை நிற்குதான். அழைத்த அழைப்பு அப்படி. அதுக்காக இவன் என்ன வேணா பண்ணிடலாமான்னு கேட்டா இல்லை. அதுக்காக யாக்கோபு புடமிட வேண்டிய இடத்துல புடமிடுவார். ஆமென். 14ஆம் வசனத்துல, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? என்னங்க இது ரொம்ப மோசமா இல்லை? அவர் கற்பத்திலேயே ஒருத்தனை இவன் அவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிலர் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவன் தான் பழம் சாப்பிடுவான்னு தெரியும்ல, எதுக்காக அந்த இடத்துல பழத்தை வச்சார்? ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடுவான்னு தெரியல, எதுக்காக அவர் வைக்கணும் அப்படின்னு பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி கேட்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய சுய சித்தத்தை அறிய விரும்புகிறார். சுய சித்தத்தின்படி நாம விருப்பப்பட்டு தேவனுடைய காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ரைட். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆமென். அப்போ கர்த்தருடைய ஏகாதிபத்தியத்தின்படி ஒருவனை தெரிந்து கொள்கிறார். அவன் தவறு செய்கிறதுனால அல்லது ஒத்துழைக்காம போறதுனால கர்த்தருடைய திட்டமும் நோக்கமும் நிறைவேறது தவறாது. நிச்சயம் கர்த்தருடைய திட்டமும் நோக்கம் நிறைவேறும். ஆமென். கர்த்தருக்கு தேவனுடைய திட்டமோ நோக்கம் ஒருபோதும் வியர்த்தமாகாது. தேவன் ஒரு நாள் தோல்வி அடைவதே இல்லை. அவருடைய திட்டம் தோல்வி அடைவதே இல்லை. சூழ்நிலைகள் அவரை ஒருவேளை கரைமீறி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நிச்சயமா சொல்றேன், தேவ திட்டம் தேவ நோக்கம் நிச்சயமா நிறைவேறும். இந்த தேசத்தை குறித்து, உங்க வாழ்க்கை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய திட்டம் அப்படியே நிறைவேறும். ஆமென். ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் சொல்கிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று, நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஏகாதிபத்தியம். ஆமென். அவர் என்ன பிளான் பண்ணாரோ, என்ன திட்டம் வச்சாரோ அது நிச்சயமா நடக்கும். அதுக்கு நீங்க ஒத்துழையாம போனா கூட, என்ன ஒத்துழைக்காம போயிட்டா என்ன இல்லாம எப்படி அவர் செய்வார் பார்த்துடலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நிச்சயம் நிறைவேறும். எப்படி நிறைவேறுமோ அது நிறைவேறும். 46:10 ஏசாயா, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், அந்தத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆதி முதற்கொண்டு, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஆமா, இன்னும் பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய ஆலோசனை நிற்கும், கர்த்தருடைய யோசனையே நிற்கும், கர்த்தருடைய திட்டமே நிற்கும், கர்த்தருடைய நோக்கமே நிறைவேறும். ஆமென். அப்போ நாம் என்னென்னா, கர்த்தர் நம்மளை ஒரு கருவியாக எடுக்கிறார். அவருக்கு ஒத்துழைப்பு தரும் ஒரு கருவியாக தேவன் வைக்கிறார். அவருக்கு அவருடைய திட்டத்திற்கு நிறைவேற, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நாம் உதவி செய்ய முடியாது. ஒரு நாளும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் நம்மால் அவருக்கு உதவி செய்ய முடியாது, ஒத்துழைக்க தான் முடியும். நீங்கள் நானும் கிருபையாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் நானும் என்ன பண்ணுறோன்னா, அவருடைய ஒத்துழைப்பு தருவதற்கான கருவியாக தான் இருக்கிறோம். அப்படி ஒத்துழைப்பு தர மாட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்காக திட்டத்தை மாற்றுவதில்லை, நபருக்காக திட்டத்தை மாற்றுவதில்லை, திட்டத்துக்காக நபரில் தான் மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆமென். திட்டத்திற்காக, உதாரணமா பேதுருவின் வாழ்க்கையில மத்தேயு 16:18 வாசித்தீங்கன்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவே, நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உன்னதான் உன் மேல ஒரு சபை கட்டப்படுயா. பாதாளத்தின் வாசல், முதல் திருச்சபையின் தலைவர் நீதாண்டா. இது கர்த்தருடைய நோக்கம், திட்டம். நீ என்னதான் போய் வேலைக்காரி பக்கத்துல போய் உக்காந்து அவர் எனக்கு தெரியாது, அவருக்கு அப்படி சத்தியம் பண்ணாலும், சபிச்சாலும்,
இது நிச்சயம் நிறைவேறும். அதுக்காக பேதுரு என்ன பொட்டைய வேண்டிய இடத்துல நோண்டுவார். ஆபிரகாம் உன் சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வச்சா. அவனை குறித்து தேவ திட்டம், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகும். நீ என்னதான் ஆகார் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் கர்த்தருக்கு சொத்துரும். அதனால் நம்ம என்ன வேணால் செய்யலான்னு அர்த்தம் இல்லை. நோ 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 நம்ம செய்கிற ஒவ்வொரு கர்த்தருக்கு ஒத்துழையாமல் போகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த நான் சொல்லட்டுமா, அதுக்குனுடைய பலாபலனை இந்த இடத்துல இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிப்பீங்க. கர்த்தருக்கு நீங்கள் ஒத்துழைக்காமல் போயிட்டீங்க, அதனுடைய பலாபலனை வேதனையை இந்த உலகத்திலே அனுபவிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு உண்டு அந்த நோக்கம் நிறைவேறணும். யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒரு தேசமாக உருவாகணும். நீ திருட்டுத்தனம் பண்ணுகிற, நீ தொடர்ந்து தொடுவார். ஆமென். ஸோ அதனால தேவன் தம்முடைய திட்டத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். ஆமென். நீங்க என்ன பண்ணணும்னா ஒத்துழைப்பு தாங்க, உதவி செய்யக்கூடாது. உதவி செய்யறதுக்காக உங்களை வச்சில்ல. எஸ், ஒத்துழைப்புனா ஒத்துழைப்பு வேற, உதவி வேற. அது தெரியுமா? உதவினா என்னுடைய ஷேர் அதில் நான் இல்லைன்னா அவர் அவ்வளோ செய்ய முடியாது அப்படின்னு. ஒத்துழைப்புனா அவர் சொல்கிறத செஞ்சால் போதும். இன்னும் கலோக்கேலாக சொல்லணும்னா எடுப்பு அல்லதுன்னா இந்த இதுக்கு எடுபடி எடுபடி வேலை செஞ்சால் போதும், கெடுபடியாக இருக்கக்கூடாது. புரியுங்களா? எடுபடி வேலை செஞ்ச அப்போ அந்த 10 நம்பர் டைம் ஸ்பேனர் எடு 10 எடுத்துக்கணும். இன்னும் 12 எடுத்துன்னு வந்து நிற்கக்கூடாது. இந்த மெக்கானிக்கு அந்த நிறைய பேர் கொஞ்ச நாள் 2-3 நாள் அப்படியே எடுபடியாக இருப்பான். 4-3 நாள் கெடுபடி பண்ணிடக்கூடாது. அவர் ஒத்துழைத்தா மட்டும் போதும். ஆமென். தேவனின் திட்டம் நோக்கம் நிறைவேறும். அவர் அழைத்த அழைப்பு அப்படி. அதனால் அது தேவனுடைய ஏகாதிபத்தியம். அதனால் மனிதனுக்கு பொறுப்பு இல்லைன்னா நீ உன் பொறுப்பில் ஒத்துழைச்சா போதும். ரைட். 4வதாக தேவனது ஏகாதிபத்தியம் மனிதனது பொறுப்பில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னதுன்னா, நாம் விரும்பி ஓட வேண்டும். வெற்றியையோ தேவன் தீர்மானிக்கிறார். நம்ம எப்படி ஓடணும்? வசனம் 16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆமென். இறங்குகிற தேவனாலேயாம். ஆமென். அவர் இரக்கம் பண்ணதுனால தானங்க பண்ண போறான்னு சொல்லிட்டு நீ சும்மா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை எப்படி ஓடணும்? முழு மூச்சோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு விரும்பி ஓடணும். நான் முழு மனதோடு செஞ்சிருக்கேன், முழு பலத்தோடு செஞ்சிருக்கிறேன், அதனால கண்டிப்பா வெற்றி வேணும் அப்படின்னு நீ டிசைட் பண்ணாத. வெற்றியை தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தர். ஆமென். ஆனா நம்ம எப்படி ஓடணும்? இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த காரியம். நான் எவ்வளவு பிரயாசப்பட்ட தெரியுமா? எல்லாம் போச்சு, ஒண்ணுமே இல்லை. வெற்றியை தீர்மானிக்கிறது அவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு சகரியா 4:6 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் செருபாபேலே உன் பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஆமென். தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது. அப்போ செருபாபேல் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்ட்ட பிறகு, இன்ஃபேக்ட் வாக்குத்தத்தம் கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாகணும். செருபாபேல் சோம்பலாக இருப்பது, சும்மா இருக்கக்கூடாது. அவன் வேலை நடத்த வேண்டும். அவன் அடித்தளம் போட்டு ஆலயம் கட்டி முடிக்க அத்தனையும் செய்ய வேண்டும். ஆமென். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அதுக்கு 7. பெரிய பர்வதமே
நீ எம்மாத்திரம். ஆமா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஆமென். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருவான். அதற்கு கிருபையுண்டாவதாக கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அதற்கு கிருபை, அதாவது அவனுடைய பிரயாசம் எல்லாத்தையும் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அது கல்லை கொண்டு வந்ததுனால காரியம் நடக்க போறதில்ல, வேலை செஞ்சதுனால காரியம் நடக்க போறதில்ல, இவன் ஓடி ஆடி அடித்தளம் போட்டதுனால வேலை நடக்க போறதில்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால். வெற்றி யாரால தீர்மானிக்கப்படுகிறோம்? கர்த்தரால தான். அதாவது ஃபைனல் ஆத்தரைசேஷன் யாருன்னா கர்த்தர். பட் நம்ம ஓடணும். ஆமென். நம்ம பிரயாசம் எடுக்கணும். உங்களை எல்லாரையும் பவுல் சொல்றாருல 1 கொரிந்தியர் 15:10, உங்களை எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். நான் இருக்கிறது தேவ கிருபை, எனக்கு அருளை கிருபை விருதா, அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் அழகா பேலன்ஸ் பண்றவர். நான் எப்படி ஓடினேன்னா விரும்பி ஓடினேன், ஆனா நான் இல்ல, கிருபை தான் செஞ்சது, தேவனுடைய ஏகாதிபத்தியம். ஆமென். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நம்ம எல்லாருமே விரும்பி வாஞ்சையோடு ஓடணும். கர்த்தர் செய்வாருன்ட்டு கம்முன்னு இருந்துடக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3:6-7 வாசிக்கிறோம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். தேவனே விளைய செய்தார். ஆமென். தேவனே விளைய செய்தார். ஒருத்தர் நட்டுறாங்க, ஒருத்தர் நீர் பாய்ச்சிறான். நான் எவ்வளவு நட்டம் தெரியுமா, எவ்வளவு தண்ணி ஊத்தணும் தெரியுமா, நீ எவ்வளவு தண்ணி ஊத்தணும் தெரியல, நான் தண்ணி ஊத்தணும் நீ வாழ்ந்திருப்பியா? நீ தேவனே விளைய செய்தார். நான் ஓடி ஆடி அங்கெல்லாம் போய் விதைச்சேன். இப்போ இந்த பகுதிக்கே நான் விதைச்சேன், இந்த ஊருக்கே நான் விதைச்சேன். ஐயோ, இந்த இடத்து நிலத்து ஃபுல்லாக நான் தான் விதைச்சேன். நம்ம விரும்பணும், ஓடணும், நடணும், நீர் பாய்ச்சணும். பட் கிரெடிட் மட்டும் நமக்கு கிடையாது. கடைசி நிமிஷத்தில் கூட கர்த்தர் மாற்றலாமே. அப்படிதான் நம்ம செயல்படணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு உதாரணம், நீதிமொழிகள் 21:30-31. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை. கர்த்தருக்கு விரோதமா யாரும் எந்த ஞானமும் செயல்படாது, புத்தியும் கிடையாது, ஆலோசனையும் கிடையாது. குதிரை என்ன பண்ணணும்? யுத்த நாளுக்காக. ஆமென். நம்ம தான் குதிரை. யுத்த நாளுக்காக நம்ம ஆயத்தமாக்கப்படணும். பரீட்சைக்காக படிக்கணும். கர்த்தர் பார்த்துக்குவாரு, எடப்பாடி செய்வாருன்னு நிற்கக்கூடாது. புரியுதா? படிக்கணும். உட்காந்து நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், அதனால கர்த்தர் பார்த்துக்குவார். முயற்சி நம்மளுது. கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு தருவார். ஆமென். அதனால நாம விரும்பணும், ஓடணும், பிரயாசம் எடுக்கணும், உழைக்கணும். சிலர் கர்த்தர் அவர் நினைச்சா செய்வாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு சோம்பேறி மாதிரி உட்காந்துக்கிறது. இன்னொன்று நம்ம தான் கர்த்தர் அப்படியே எல்லாமே நம்ம தான் அப்படின்றது. ஸோ இது சரியாக பேலன்ஸ் பண்ணும். ஸோ நம்ம விரும்பி ஓடணும், தேவனே அதை வாய்க்க செய்கிறார். ஆமென். நீதிமொழிகள் 16:31 நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி பெறுவதோ கர்த்தரால். என்னதான் நீங்க பிரயாசம் எடுத்தாலும் காரியத்தை வாய்க்க செய்கிறது யாருங்க? கர்த்தர். ஆமென். அதுக்காக பிரயாசம் எடுக்கக்கூடாதா? எத்தனை யோசித்து பாருங்க, எவ்வளோ பேர் எத்தனையோ பிரயாசம் எடுத்திருக்கிறார்கள். சிலரெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அது எனக்கு புத்திக்கே எட்ட மாட்டேங்குது. இன்னும் கூட கேள்வி இருக்கு.
திருமண காரியங்கள்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு சட்டுன்னு இப்படி பட்டு முடிஞ்சிடுது. சிலருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி இருக்காங்க. இப்போ வயசு ஆயிடுச்சு, ஆனால் அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, அருமையான மக. எனக்கு தெரிஞ்சு 100 சவரன் நகை வச்சுருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கலராக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்காங்க, நல்ல கேர்ள். இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகி வரலங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை, ஒரு குறையும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், கல்யாணத்துக்கு நகை கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அதான் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டாங்க, பணம் இல்லை அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்கல. எல்லாம் இருந்தும் பண்ண முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து, ஐயோ எங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், என்ன சொல்ல வரேன், எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறார்கள், வாய்க்கல. சிலர் வீடு கட்டணும்னு எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறார்கள், லோனு மேலே லோனு போடுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்க, ஒன்றும் வரல. இவ்வளோதாங்க, அடித்தளம் போட்டாங்க, அதுக்கு மேலே கட்ட முடியலங்க, அப்படியே நிற்குதுங்க. சிலர் மாங்குன்னு படிக்கிறான், சர்ச்சு கூட வராமல் அப்படியே டியூஷன் அது இதுன்னு மாற்றி அப்படியே முழு மூச்சா படிக்கிறான். கடைசி பரீட்சை நேரத்தில் வரும்போது டெங்கு காய்ச்சல், பரீட்சை எழுத முடியாமல் போயிடுது. இவ்வளோ மாங்குன்னு ஓடனியப்பா. அப்போது நம்ம பிரயாசம் மட்டுமல்ல, நம்ம பிரயாசம் படணும், நிச்சயமாக படணும். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விருத்திருக்கிறது. கர்த்தர் தான் நகரத்தை காக்கிறாரு, வீட்டை காக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் வீட்டை காக்கிறார். சிலர் வீட்டை காக்கிறதுக்கு ஜிஓடி கார்டை வைக்காம அது திருப்பி போட்டுக்கிறான், டிஓஜி டாகை வச்சுக்கிறான். டாகுக்கு பாதுகாப்பு, டாகுன்னு அந்த டாகோட மொத்தமாக தூக்கி போயிடுவான். கர்த்தரே பாதுகாப்பு. அதான் இந்த மென்ஸ் ஃபெலோஷிப்பில் தியானித்தோம். ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்தில் 3 முறை அந்த பண்டிகை அந்த நாட்களில் 3 முறை தேவ சமூகத்துக்கு வரணும். அப்படி தேவ சமூகத்துக்கு வரும்போது உன்னுடைய காரியங்களை சத்துரு யாரும் இச்சிக்க மாட்டான், எடுக்க மாட்டான். ஏன்னா என் கண் அந்த தேசத்தின் மேலே இருக்கும். ஆமென். அதனால் என்ன சொல்ல வரேன், நான் விரும்பணும், வாஞ்சிக்கணும், ஓடணும். செய்யும் போது எப்படி செய்யணும்னா, எல்லாமே என்னத்தான் சார்ந்திருப்பது போல் செயல்படணும். அதே போல் எல்லாமே தேவனால்தான் முடியும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். செயல்படும் போது ஒர்க்கில் வரும்போது நான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி செய்யணும். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய கிருபையை தேடும். ஆண்டவரே உம்மால இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ எல்லா தீவிரத்தோடும் நம்ம பிரயாசம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தத்திற்கு, பரீட்சைக்கு, வெற்றிக்கு ஆயத்தப்படும் மனிதனின் கடமை, பொறுப்பு. வெற்றியை தீர்மானிப்பதோ தேவனது ஏகாதிபத்தியம். ஆமென். அடுத்தது 5வது, நிபந்தனையின்றி ஒப்பு கொடுங்கள். தேவனது ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பில் நாம் படிக்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, நிபந்தனையின்றி ஒப்பு கொடுத்துங்க. ஆமென். 9வது அதிகாரம் 20-21. அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இல்லையோ? ஆமென். கவனிங்க, நாம் அவர் குயவன், நாம் களிமண். களிமண் மேல குயவனுக்கு பரிபூர்ண அதிகாரம் இருக்கு, கேள்வியே கேட்க முடியாது. அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில இதை செய்கிறார் அப்படின்றதுக்கு பர்மிஷன் அவர் கேட்கணும்னு அவசியமே இல்லை.
ஆனால் நம்ம பாடும்போது எனக்கு குயவனே உன் கையில் களிமண்ணான் உன்னைந்து உருவாக்கும் அப்படின்ட்டு கீழே வந்தவொடனே களிமண் என்ன பண்ணணும், இது குயவனா மாறிடுது. ஆண்டவரே நான் அப்படி செய்ய போகிறேன் வாங்க, ஆண்டவரே நான் அங்கே போக போகிறேன் வாங்க, ஆண்டவரே பிளான் இது வந்து ஆசீர்வதிச்சு தாங்க. பாஸ்டர் இப்போ கல்யாணத்து பாஸ்டருக்குலாம் எப்படி இப்படி கூப்பிட்றாங்கன்னா, பாஸ்டர் குயவனா இல்லை, பாஸ்டர் களிமண். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர், வந்துருங்க. பாஸ்டர் ஓகே, அது எப்படியா போகுது விடுங்க. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருக்கணும், என்ன சொல்கிறான் அவன், ஆண்டவரே இந்த பொண்ணை நான் பார்த்துட்டேன், இதுக்கு ஓகே சொல்லுங்கள். பாஸ்டர் ஓகே சொல்லணும், அது எல்லாரும் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, களிமண் குயவன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. நிபந்தனையின்றி ஒப்பு கொடுங்கன்னா நம்ம கேள்வி கேட்காம ஒப்பு கொடுங்க. இதில் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் என்னன்னே தெரியாது, அப்படி ஒப்பு கொடுத்துடணும். அதுதான் கர்த்தருடைய ஏகாதிபத்தியத்தில் நம்முடைய பொறுப்பு, அதுதான். ஆமென். தேவனால் வணையப்படுவதற்கு பதிலாக தேவனையே வணைய பார்க்கிறோம். அவர் நம்மளை வணையணும்னு பார்த்தா நாம் என்ன பண்ணுறோம், அவரை நம்முடைய வழிக்கு ஆண்டவரே வந்துருங்க வந்துருங்க இப்படி வந்துருங்க இப்படி வந்துருங்க இப்படி வந்துருங்கன்னு வணையறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேவன் நமது விருப்பத்தின்படி கட்டுப்படுத்த முயலக்கூடாது. ஆமென். இயேசு படகுல அக்கறைக்கு போகலான்னு சொன்னார். அக்கறைக்கு போகலாம் அப்படின்னப்போ சீஷர்களை சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டு போனால் அந்த படகுல என்ன ஆயிடுச்சு, திடீர்னு காற்று புயல் அடிக்குது. ஏன் அடிச்சுது, ஏன் புயல் அடிச்சுது, ஏன் காற்று அடிச்சுது, ஏன் சூறாவளி? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா என்கிற சோக நிலை வர்றதுக்கு காரணம், முதல் காரணம் என்ன, மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35-36. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றால் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். யாரை கொண்டு போனார்கள், இயேசு. யார் கொண்டு போனா, சீஷர்கள் கொண்டு போனார்கள். அழைச்சது யாரு, அப்போ அவர் தானே கொண்டு போகணும், அவர் தானே டைரக்ஷன் கொடுக்கணும், அவர் தானே கூகுள் மேப். இப்போ இவங்க ஏறின படகுல ஏறினோன்னு இவங்க கூகுள் மேப்பை மாற்றாங்க. ஆண்டவர் பின்னாடி உட்காந்து சாய்ங்க, அவர் டம்மி ஆக்கிட்டாங்க. வாழ்க்கையில் வச்சுக்கோங்க, லீடர்ஷிப்புக்கு அது பொருந்தும், அது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துங்க. அது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் தலைவர், லீடர், கூகுள் மேப் அவர் தான். அவருக்கு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையின் டைரக்ஷன் அவர் கொடுக்கணும். அந்த டைரக்ஷன் நம்ம போகணும். நான் போகிற டைரக்ஷனில் கர்த்தர் கொண்டு வர கூடாது. ஆமென். அதுதான் நிபந்தனையின்றி ஒப்புக்கொள். ஐயோ இந்த டைரக்ஷன் எனக்கு பிடிக்கல, ஆண்டவரே என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தமே ஆக கடவுள்னு இயேசு ஒப்பு கொடுத்தார்ல, அதை போல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஜபம் கூட அவரது திட்டத்தை மாற்றி அமைக்கும் கருவியாக எண்ணாமல் அவர் திட்டத்துக்கு ஏற்றாற்போல் என்னை மாற்றிக்கொள்கிற ஒரு கருவியாக தான் ஜபத்தை பயன்படுத்தணும். ப்ரேயர் என்பது, ஜபம் என்பது என்ன, அதை தாங்க இதை தாங்க என் திட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு இல்லை. என்னுடைய திட்டத்திற்கு ஏற்றாற் போல தேவனை மாற்றி அமைப்பதல்ல ஜபம், தேவ திட்டத்திற்கு ஏற்றாற் போல் என்னை மாற்றி அமைப்பதே ஜபம். ஆமென். ஜெபித்தால் காரியங்கள் மாறும், தேவனே மாறுவார் அப்படின்னு. ஒரு நாளும் தேவன் மாறுறதே இல்லை, ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. ஜெபத்தால் தேவனை மாற்றவே முடியாது. நாம் தான் அவர் எதிர்பார்க்கிற மாற்றத்தின் நிலைக்கு நாம் மாறுகிறோம் ஜெபத்தால். அதனால காரியங்கள் கைகூடி வருகிறது. அதனால நம்ம நிபந்தனையின்றி கேள்வி கேட்காம என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எந்த இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு நிபந்தனையின்றி நம்ம என்ன பண்ணிடணும், ஒப்பு கொடுத்துடணும். ஏசாயா 55
8:9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, ஆமா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை உங்கள் பார்க்கிலும் என் நினைவுகளை நினைவுகளும் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஐடியாக்களை விட கர்த்தருடைய எண்ணங்களும் திட்டங்களும் நம்மை குறித்து மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமென். அதனால அவருடைய நிபந்தனைன்றி ஒப்பு கொடுத்துட்டா, அடிமை மாதிரி ஒப்பு கொடுத்துட்டா, இல்லை ஒன்றுமில்லாமல் போயிடுவோமே, அப்படியே இது இல்லாமல், நோ, நெவர். இருக்கிறதுல பெஸ்ட் என்னன்னா அப்படி ஒப்பு கொடுக்கறது தான் சிறந்தது. அவன் தான் ஞானி. திருப்பி சொல்ற, உங்களுக்கு அடுத்த 5 நாளைக்கு நடக்கிறதே தெரியாதுங்க. என்ன சொல்றீங்க? அப்போ தேவனுக்கு நிபந்தனைன்று ஒப்பு கொடுத்துட்டா நம்மளை குறித்து அவருடைய நினைவுகள் எவ்வளவு தூரம் இருக்கணும், எவ்வளவு வித்தியாசம்னா வானத்துக்கும் பூமிக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம்தான் நம்மை குறித்து தேவனுடைய நினைவுகள், அல்லது நம்மை குறித்து தேவனுடைய விருப்பங்கள், நம்மை குறித்து தேவனுடைய திட்டங்களும் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற வித்தியாசம். 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தரிடத்தில் திரும்ப தீர்க்கதரிசி அழைக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். ஆமென். நாம் கர்த்தரிடத்துல திரும்பணும், அவர் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப நம்முடைய கடவன். தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்து தேவனிடத்திற்கே திரும்ப கடவணும். ஆமென். தேவனது நினைவுகளையே நினைவுங்கள், தேவனுடைய வழிகளையே தழுவி கொள்ளுங்கள், தேவனுடைய திட்டத்தையே உங்களதாக்கிக்கோங்க. அப்படி உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ உங்கள் நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் மிகவும் உயர்ந்தது என்பதை விளங்க பண்ணுவார். உங்க ஆசையை விட அவருடைய ஆசை பெருசு என்பதை அவர் விளங்க பண்ணுவார். உங்களை குறித்த தேவ திட்டம் நமக்கு சின்னதா இருந்தா போதும் நினைப்போம். அவர் நம்மளை குறித்து பெருசா ஐடியா வச்சிருக்கார். இன்னும் சொல்றேன், இப்போது நாம் இருக்கிற இந்த நிலைமை, வாழ்க்கையில இந்த நிறத்துக்கு இப்போ வந்திருக்கிறீங்களே, இதுவே நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றுதான். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமா, எதிர்பார்க்காத ஒன்றுதான். இன்னும் சொல்றேன், கர்த்தருடைய நிபந்தனையின்றி, கர்த்தருக்கு நிபந்தனையின்றி ஒப்பு கொடுத்து விடுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத உயரத்திற்கு நீங்கள் இன்னும் போவீர்கள். ஆமென். ஒரு நாள் சர்ச்சை ஆரம்பிப்பேன்னு எனக்கு ஒரு நாள் நான் யோசிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் சரி இப்படியே உதவியாகவே இருந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் எல்லாம் மிகவும் உயரமாக இருக்குது. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். அல்லேலூயா. அதனால் நிபந்தனையின்றி ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அவருடைய நினைவுகளிலே நம்முடைய நினைவுகளா, அவருடைய வழிகளே நம்முடைய வழிகளா, அவருடைய திட்டங்களே நமது திட்டங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3:5-6 வாசித்தீங்கன்னா, உன் சுய புத்தி சாயாத உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். தேவன் நம்முடைய பாதைகளை, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஒவ்வொரு நாள் வழிகளிலும் அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்பதை, இதுதான் கர்த்தருடைய ஏகாதிபத்தியத்தில் நம்முடைய பொறுப்பு. நிபந்தனையின்றி ஒப்பு கொடுத்துடணும். அதுதான் நல்லது. நாமளா ஒரு திட்டம் போட்டு, நாமளா ஒரு பிளான் பண்ணி, நாமளா ஒரு காரியம் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா அதன் விளைவுகள் எல்லாம் மிக மோசமாக தான் இருக்கும். அதனால் இன்னைக்கு ஒருவேளை அது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி அது வீணாகவும் விரயமாகவும் போகும். அதனால் தேவனுக்கு நிபந்தனை, ஆபிரகாம்கிட்ட கர்த்தரை அழைத்து, உன் ஏகசுதன் நேசகுமாரன் ஈசாக்கு என்ன பண்ணிடு, மோரியா நான் காண்பிக்கிற மலையில் போய் அவனை பலி செலுத்துட்டார். இது இப்படி செய்கிறதுனால என்ன அப்படின்றது ஆபிரகாமுக்கு இல்லை. ஆபிரகாம்கிட்ட சொல்லலை, இப்படி செய்ய உனக்கு நான் தரேன் அப்படின்னு எதுவும் கண்டிஷன் பேஸ்டாகவே இல்லை. நீ உன் குமாரனை பலியிடுன்ட்டார். ஏன் பலியிடணும் பதில் சொல்லலை. அந்த ஆண்டவர் பலியிடுனார், ஏன் பலியிடணும் அவன் கேட்கல. பலியிட்டா என்ன கிடைக்கும் கேட்கல.
பலியிடுவதற்கு டைம் கேட்கல, வேற யாரையாவது ஆல்டர்னேட்டிவாக பலியிடணுமா? இவன் தான் பலியிடணும். கேள்வி கேட்காம, பலனை எதிர்பார்க்காம, தாமதம் பண்ணாமல் உடனேயே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு பேர் தான் நிபந்தனையின்றி ஒப்பு கொடுத்தலாகும். ஆமென். 1008 கேள்வி கேட்கறது செய்யாம அப்புறம் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவன் எதையும் செய்ய ஏகாதிபத்தியம் உடையவர். அதை நீ ஒத்துக்கிட்டேன்னா நம்முடைய பொறுப்பு ஆமேன் என்று சொல்வதே. ஆமேன். அவர் எதையும் செய்ய வல்லவர், எதையும் என் வாழ்க்கையில் செய்யலாம் ஆண்டவரே, நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆமேன். இல்லை, ஒரு தடவை நான் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன் ஆண்டவரே. இல்லை, நீ கையெழுத்தை போடு, நான் என்ன எழுதணுமோ எழுதிக்கிறேன். ஆமேன். அப்படி தான் கர்த்தருடைய ஏகாதிபத்தியம் அதில் நம்முடைய பொறுப்பாக இருக்குது. கடைசியாக 6வதாக 30-33 வரைக்கும், ரோமர் 9:30-33 வரைக்கும். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுகிறதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். 6வதாக இந்த வாழ்க்கையில ஏகாதிபத்தியம், தேவனை தொடர்ந்து விசுவாசிங்க. ஆமென். இடறுவதற்கான கல்லாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் கொண்டு வந்தார். அவர்கள் எல்லாரும் இடறி விழுந்தார்கள். யார் ஏற்கனவே மார்க்க போதகர்களால் எளிமையான இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவின் ஆழ்தத்துவத்தில் தேவன் வெளிப்படுத்தின எளிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அவர்களது பாரம்பரியங்களே அவர்கள் கண்களை குருடாக்கிற்று. நீதியை தேடாத யூதரோ விசுவாசத்தினாலே, நீதியை தேடாத யூதர் அல்லாதவரோ விசுவாசத்தினால் என்ன ஆயிட்டாங்களாம்? நீதியை அடைந்தார்கள். பரப்பின்படி யூதர்களானவர்கள் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. ஆனால் இடறுவதற்கான கண்மலையாகிய கிறிஸ்துவை வச்சு அவங்க இடறிட்டாங்க. இயேசுவையே சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த எளிய சத்தியத்தை யூதர் அல்லாத எத்தனையோ பேருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எளிமையான குழந்தை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசித்தவங்களெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாக மாற்றிட்டார். ஆமென். பாலகருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், கல்விமான்களுக்கு மறைச்சிருக்கார், பாரம்பரியமாக வந்த யூதர்களுக்கு மறைச்சிட்டார். அவங்களுக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனை நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை தொடர்ந்து விசுவாசிக்கும். ஆமென். விசுவாசியாத புறவினத்தார், விசுவாசியாத யூதர்களோ நீதியை அடையவில்லை. யூதர் அல்லாதவர்களோ நீதியை விசுவாசத்தினாலே அடைந்தான். யூதன் நியாயப்பிரமாணத்தில் பெருமிதம் கொள்கிறான். நியாயப்பிரமாணம் எவ்வளோ பெருசு? நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின் மேன்மையை நாங்கள் தான் வச்சுருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒத்த கற்பனைகளை பெற்ற வேற பெரிய ஜாதி எது அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை குறித்து யூதன் பெருமை பாராட்டுகிறான். கிரேக்கன் தத்துவத்தை குறித்து நாங்கள் தத்துவமாக பேசுவோம், ஃபிலாசபி எங்களுது, ஃபிலாசபியாக நாங்கள் பேசுவோம் அப்படின்னு அவன் அதை பெருமை பாராட்டுறான். ஆனால் கர்த்தருடைய அன்போ இந்த எளிமையான மக்களை நோக்கி அது போச்சு. விசுவாசிக்கிற கூடிய எளிமையான மக்களுக்கு நேராக அது கடந்து போச்சுங்க. அப்போ விசுவாசம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீதியாக மாற்றுது. ஆமென். எல்லாருக்கும் தெரியும் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது கர்த்தருடைய ஏகாதிபத்தியம். நமது பொறுப்பு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவான்.
நம்முடைய பொறுப்பு விசுவாசிக்கணும். ஆமென். கதவை தட்டுறது அவருடைய ஏகாதிபத்தியம். யார் விட்டு கதவை தட்டுறாரு? யார் விட்டு கதவானா தட்டலாம். திறக்கிறது நம்முடைய பொறுப்பு. ஆமென். அப்போ நாம தான் விசுவாசிக்கணும். கிருபையினாலே அவர் ஏகாதிபத்தியம், விசுவாசம் நமது பொறுப்பு. அதனால இந்த வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை காண்பார்கள். கரெக்டா? ரைட். அப்போது 6 காரியங்களை சொன்னேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நடைமுறை பாடங்கள். இந்த கர்த்தருடைய ஏகாதிபத்தியம் நம் மனிதன் பொறுப்பில் நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? மிகுந்த பயபக்தியோடு நம்ம நடந்துக்கணும். 2வது, வேதத்தை மேலோட்டமாக பார்க்காம அவசரப்படாமல் பொறுமையோடு துல்லியமாக ஆராய்ச்சி செய்து அதை படிக்கணும். அப்போ தான் நமக்கு புரியும். 3வதாக சொன்னேன், தேவனது நோக்கமும் திட்டமும் நிச்சயமாக தேவன் தோட்டம் நிச்சயம் நிறைவேறும். 4வது சொன்ன, நாம் விரும்பி ஓடணும், வெற்றியை தீர்மானிப்பதும் கர்த்தர். அதை புரிஞ்சுக்கணும். நான் விரும்பி ஓடினதுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. நிறைய பேருக்கு கர்த்தரே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணோம், ஒன்றுமே நடக்கலையே. எவ்வளோ பாரப்பட்டோம், எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கர்த்தரவே கோவப்படுறாங்க. தப்பு அது. அடுத்தது 5வது, நிபந்தனையின்றி ஒப்பு கொடுத்துடணும். நாம் களிமண் என்பதை மறந்துடக்கூடாது, குயவனை ஆகக்கூடாது. ஆமென். 6வதா, தேவனை தொடர்ந்து விசுவாசிங்க, அல்லது தேவனை விசுவாசிங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமது ஏகாதிபத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, அதன் மூலமாக எங்களுடைய பொறுப்பை அறிந்தவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உங்களுடைய அன்பின் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே தகப்பனே, எங்கள் பொறுப்பை நாங்கள் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் செய்தீர்கள். ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்ட பாத்திரத்தின் மேலே கிருபையாய் இருந்தீர்கள். ஆண்டவரே, நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது மிகுந்த பயபக்தியாக நாங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய வேத வசனத்தை மேலோட்டமாக பார்த்து நின்று விடாதபடிக்கு துல்லியமான பொறுமையோடு கூட ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து அதை கர்த்தருடைய பரிசுத்தாவியான துணை கொண்டு நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, உம்முடைய திட்டம் என்னாலும் நிறைவேறுகிறதுப்பா. உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறும். நாங்கள் விரும்பி ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிபந்தனையின்றி ஒப்பு கொடுக்கிறோம், தொடர்ந்து உம்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.